வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துர்க்கையம்மனுடைய மூல மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு தாயத்தை உருவாக்குறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தாயத்தினால் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு. பயந்தவங்களுக்கு இந்த தாயத்தை போட்டு விடுறதுனால நல்ல தைரியம் ஏற்படும். ஒரு திடகாத்திரமாக ஆயிடுவாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலோடு இதை நம்ம அணிஞ்சு கொண்டு போகிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகளால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. தேவையற்ற மனபயங்கள் நீங்கும். விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். சிறு குழந்தைகள் மனபயத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பிள்ளைங்க லேசாக அதட்டி கூப்பிட்டாலும் பயந்துருவாங்க. அந்த மாதிரி பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகளுக்கு இதை நம்ம தாயத்தாக போட்டோம்னா அந்த பயம் தெளிஞ்சு கூடிய விரைவிலேயே அவங்க நல்ல ஒரு தைரியமாக வந்துடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாயத்து தான் இது. இதை நம்ம துர்க்கையம்மனுடைய மூல மந்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம அதை உருவாக்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, பூ, பழம், ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, சூடம். இந்த பொருள் தான் நம்மளுக்கு தேவை. ஒரு தேங்காய் ஒன்று வச்சுக்கிடுங்க. இப்போ இதை நம்ம பூஜை அறையில் ஒரு சின்ன தாம்பலத்தில் குங்குமத்தை பரப்பிடுங்க. இதை செய்கிறதுக்கு குங்குமத்தை பரப்பிடுங்க. அந்த தாம்பலத்தில் அதில் ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு அச்சாரத்தை போட்டுருங்க. ஹ்ரீம் அப்படிங்கிற அச்சாரத்தை உங்களுடைய கைவிரலில் பெருவிரல் இருக்குல்ல, அந்த பெருவிரலால் ஹ்ரீம்ங்கிற அச்சாரத்தை எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகரை வணங்குங்க. நல்ல மனதார விநாயகரை வணங்கி அதுக்கு மேலே இந்த பூஜை செய்ய ஆரம்பிங்க. இதை வடக்கு முகமாக உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூப தீபம் கொடுத்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு தேங்காய் உடைச்சி நல்லா மனதார துர்க்கையம்மனை நல்லா பிரார்த்திச்சுக்கிடுங்க. காயத்ரி மந்திரத்தை, துர்க்கையம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டு அதுக்கு மேலே இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்கிறதுனால என்ன நம்மளுக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும். இப்போ இதை நான் சொன்னது மாதிரியே இந்த பூஜை அறையில் தூப தீபம் காட்டினதுக்கு பிற்பாடு நல்லா மனசை ஒருநிலைப்படுத்திக்கிடுங்க. மன தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம். நிதானத்தை அங்கிட்டு திருப்பிடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி வச்சு ஒரு 1008 முறை ஒரே தடவையில் 1008 முறை ஜபிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 நாள் பயன்படுத்தணும். நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாயோடு முடியும். இந்த 3 நாளில் வளர்பிறையில் செய்கிறது இன்னமும் நல்ல விசேஷம்தான். அதனால் வளர்பிறை நாளில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திர வழிபாடை தொடங்குங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிக்கலாம். 3 நாள் செஞ்சால் தாராளமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக கிட்டும். இப்போ இதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நம. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நம. இதுதான் மந்திரம். துர்க்கையம்மனுடைய மூல மந்திரமாக சொல்லக்கூடியது. இந்த மந்திரத்தை ஒரே முறையில் 1008 தடவை சொல்லணும். இந்த 1008 தடவை 3 நாளாக, இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், இப்படி இந்த ஒரு 3 நாள் இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த குங்குமத்தில் அந்த உருங்கிறது ஏறிடும். நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்து தான் இப்போ அந்த மந்திர உறவு கொடுக்குறீங்க. எல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் இதை வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வேண்டி வணங்கிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு நல்ல தரமான தாயத்தை வாங்கிக்கிடுங்க. நல்ல தாயத்தை வாங்கி சிகப்பு கயிறு கோத்துருங்க. அதில் என்னென்னா இந்த குங்குமத்தை எல்லாத்தையும் நீங்கள் உள்ளார வச்சிட முடியாது. ஏன்னா குங்குமம் நிறையா இருக்கும். கொஞ்சம் எடுத்து அந்த தாயத்தில் உள்ளார வச்சு அடக்கிட்டு அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்பிராணி புகையில் காட்டி வடக்கு முகமாகவே நின்று, உங்களுக்கோ இல்லை பிறருக்கு போடுறதுனாலும் வடக்கு முகமாக நிற்க வச்சு அந்த தாயத்தை இடுப்பில் அல்லது கழுத்தில் பயன்படுத்திக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறதுனால நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வர்றோம்னா நம்மளுக்கு பக்கத்துணையாக இருக்கும். பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். போகக்கூடிய காரியத்தில் நம்மளுக்கு தேவையற்ற தோல்விகள்லாம் இல்லாமல் நல்ல காரிய சக்தி கைகூடி வரும். தைரியத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேலும் இன்னொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.